வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை, இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்பு, கடுமையாக கண்டித்த ஜேவிபி. மூன்றாம் உலகப் போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினால் எங்களது ஏவுகணைகள் சரியான இலக்கை நோக்கி தயாராக உள்ளன, பல தரப்பிலிருந்து வெடிக்கும் கண்டனம். ஜனாதிபதி அனுர விலகினால் நாட்டை கைப்பற்றும் நாமல், டக்ளஸை சந்தித்தார் நாமல் ராஜபக்ச. சதோசாவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் கைது, காரணம் என்ன? சர்ச்சைக்குரிய பாடப்புத்தக விவகாரம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய. அமைச்சர்களின் சொத்து அறிவிப்புகள் குறித்த விசாரணை, ஆயத்தமாகும் ஆணைக்குழு. அதிக எண்ணிக்கையிலான விமான இயக்கங்களை பதிவு செய்தது யாழ் சர்வதேச விமான நிலையம். எங்கள் இனத்தையும் மதத்தையும் காட்டிக் கொடுக்கிறார், நைனாதீவு விகாராதிபதிக்கு எதிராக போர் தொடுக்கும் தேரர்கள். யாழ் அரசாங்க அதிபர் மீண்டும் சந்திப்பு. கோடிக்கணக்கான பெறுமதியான கடத்தல், விமான நிறுவன பணியாளர் கைது. சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஊழல், ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிரான முறைப்பாடு. ஆஸ்திரேலியா இளம்பெண் ஊடகவியலாளருக்கு இலங்கையில் நடந்த சம்பவம், போலீசாரின் அதிரடி. மக்களுக்கு அவசர அறிவிப்பு, உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அறிவுறுத்தல். எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் வெளியான வர்த்தமானி. செம்மணி உண்மைகளை வெளிப்படுத்துவாரா சோமரத்ன ராஜபக்ச? இந்த வாரம் முக்கிய சந்திப்பு. கன்னியா வெண்ணூரூற்று பகுதிக்கு விஜயம் செய்த சுமந்திரன். இன்று முதல் அதிகரிக்கும் மழை நிலைமை, வெளியான அறிவிப்பு. அமெரிக்கா வெனிசுலா மீது நடத்திய தாக்குதலானது தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமன்றி வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்தமைக்கு பல நாடுகளும் அதன் தலைவர்களும் அமைப்புகளும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. வெனிசுலாவில் பதற்றமான சூழல் நிலவுவதால் அங்கு அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெனிசுலாவின் புதிய ஜனாதிபதியாக அந்நாட்டின் துணை ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் பதவியேற்றுள்ளார். நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் ஒரே இரவில் கைது செய்த பின்னர் இந்த திடீர் பதவியேற்பு இடம்பெற்றுள்ளது. இவ்வாறான பின்னணியில் ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அரச தகவல் திணைக்களத்தின் நேற்றைய தினம் விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஒரு நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி செயற்படுவது கட்டாயமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைப்பற்றியது குறித்து ஜேவிபி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி வெனிசுலாவின் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட அரசை ஆக்கிரமித்து அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியையும் அவரது மனைவியையும் கடத்திய இந்த செயலை தாம் கடுமையாக கண்டிப்பதாகவும், உலகின் எந்தவொரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட அரசை போலவே வெனிசுலா மக்களுக்கும் தங்கள் எதிர்காலத்தையும் அதை யார் ஆள வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கும் இறையாண்மை உரிமை உள்ளது, அதை மீற எந்த சக்திக்கும் உரிமை இல்லை என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா, ஈரான், சீனா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. இந்நிலையில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். எங்களது நெருங்கிய நண்பரான மதுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஒரு நாட்டின் தலைவரை கடத்துவது சர்வதேச பயங்கரவாதம். அமெரிக்கா உலக நாடுகளுக்கு பாடம் சொல்லும் தகுதியை இழந்துவிட்டது. இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல். தன்னை பாதுகாத்துக் கொள்ள அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை பாடம். ஆனால் வடகொரியா அப்படிப்பட்டதல்ல. எங்களது நட்பு நாடுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ட்ரம்பின் இந்த செயல் உலகை மற்றுமொரு பேரழிவை நோக்கி தள்ளுகிறது. மூன்றாம் உலகப் போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினால் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயார். எங்களது ஏவுகணைகள் சரியான இலக்கை நோக்கி தயாராக உள்ளன. உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவின் இந்த அராஜக போக்கை எதிர்க்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த இலக்கு நீங்களாக கூட இருக்கலாம். ட்ரம்ப் நெருப்போடு விளையாடுகிறார். மதுரோவின் கைது என்பது ஒரு தனிமனிதனது கைது அல்ல, அது உலக நாடுகளின் சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். இதற்கான விலையை அமெரிக்கா மிக கடுமையாக கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திடீரென பதவி விலகினால் நாட்டை பொறுப்பேற்க நாமல் ராஜபக்ச தயாராக இருப்பதாக முன்னாள் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக வகும்பர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப இந்த ஆண்டு தங்கள் கட்சி முழு பலத்துடன் செயற்படும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை போலவே தற்போதைய ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டியிருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் நாட்டை பொறுப்பேற்க நாமல் ராஜபக்ச தயாராக உள்ளார். ஓடியொளிந்து பயந்து செயற்பட வேண்டிய அவசியம் அவருக்கில்லை. நாமல் ராஜபக்சவின் தலைமையில்
அரசை வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை EPDPயின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சந்தித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா துப்பாக்கி காணாமல் போன வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நாமல் ராஜபக்ச மகர சிறைச்சாலைக்கு சென்று டக்ளஸை சந்தித்து நலம் விசாரித்ததாக கூறப்படுகிறது. மகர சிறைச்சாலை வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட நாமல், டக்ளஸ் தேவானந்தா டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா கம்பஹா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சதோசாவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் இந்திக்க ரத்ன மெலல நிதி குற்ற விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சதோசாவுக்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வரான ஜோஹான் பெர்னாண்டோ சதோசாவுக்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக அச்சிடப்பட்ட தரம் 6 ஆங்கில மொழி பாடத் தொகுதியில் தகாத இணையதளம் ஒன்றை குறிக்கும் விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அது குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட உள்ளக குழு தமது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் விஜிதஹேர கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிதாக அச்சிடப்பட்ட தரம் 6 ஆங்கில மொழி தொகுதியில் தகாத இணையதளம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதன் விநியோகம் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டது. குறித்த தொகுதியில் தகாத இணையதள பெயரொன்று உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது. சர்ச்சைக்குள்ளாகியுள்ள இந்த பாடத்தொகுதி தேசிய கல்வி நிர்வாகத்தால் தயாரிக்கப்பட்டதுடன் ஏற்கனவே அச்சிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். வெளித்தரப்பொன்றின் சதித்திட்டத்தின் மூலம் இதனை செய்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இவ்வாறான அங்கீகரிக்கப்படாத செயலை செய்வதற்கு பொறுப்பான நபர்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இது இறுதி அச்சிடப்பட்ட பதிப்பு அல்ல எனவும் இதன் முழு பொறுப்பும் கல்வி திணைக்களத்தையே சாரும் எனவும் தெளிவுபடுத்திய செயலாளர் கலுவெவ இந்த வெளியீடு எந்த வகையிலும் சட்ட ரீதியாக இறுதி செய்யப்படவில்லை என வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பான விசாரணைகள் முடியும் வரை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதான பத்திரன தமது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திட்டத்தின் கேள்விக்குரிய பாடத்திட்டம் இப்போது சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மேற்படி விடயத்தில் சிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் தொடர்புடைய அனைத்து தொகுதி கூறுகளும் உடனடியாக சீல் வைக்கப்பட்டன. அவை எதுவும் குழந்தைகளை சென்றடையாமல் பார்த்து கொண்டன என்றும் அவர் கூறியுள்ளார். அமைச்சர்கள் சிலர் மற்றும் ஒரு பிரதி அமைச்சரின் முன்னைய சொத்து அறிவிப்புகள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அவர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்துள்ளார்களா என்பதை கண்டறிய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதென தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவில் சமூக செயற்பாட்டாளரான கமந்த சில்வா அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அமைச்சர்கள் பிமல் ரத்நாயக்க, நலிந்த ஜெயதிச, சுனில் ஹந்துனெத்தி, குமார ஜெயக்கொடி மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோருக்கு எதிராக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஆணைக்குழு ஏற்கனவே முறைப்பாட்டாளரின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. அமைச்சர்கள் தங்களின் முன்னைய சொத்து அறிவிப்புகளுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் அசாதாரண அளவில் செல்வம் சேர்த்துள்ளார்களா என்பதை உறுதிப்படுத்த இந்த விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன. நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான விமான இயக்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 சர்வதேச இண்டிகோ விமானங்களையும், சினமன் ஏர் மற்றும் டிபி ஏவியேஷனில் இயங்கும் 5 உள்நாட்டு வணிக விமானங்களையும் யாழ் சர்வதேச விமான நிலையம் கையாண்டுள்ளது. தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பில் நைனாதீவு விகாராதிபதி மற்றும் சில தேரர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக இனத்தையும் மதத்தையும் காட்டிக் கொடுப்பதாக எல்லாவல மேதானந்த தேரர் குற்றஞ்சாட்டியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், யாழ்ப்பாணம் தொடர்பில் இவர்களின் அறிக்கைகளை தங்களின் வாயில் தானா சொன்னார்கள் என்பது சந்தேகமே. அதில் ஒன்று யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் மற்றும் பௌத்த தேரர்கள் இருக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ருகுணு பகுதியில் வசித்த ஹரிய காலதிச என்பவர் தனக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும், எங்கு சிங்கள பௌத்த தேரர்கள் அதிகம் வசிக்கிறார் என வினவிய போது அந்த காலத்தில் ருகுணு பகுதியில், அதாவது தென்பகுதியில் வெளிவந்த தகவலின்படி புங்குடுதீவில் 1000க்கும் மேற்பட்ட தேரர்கள் வசிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற அவர் பல தான தர்மங்கள் செய்து படகு சேவையையும் ஆரம்பித்து வைத்துள்ளார். இது தொடர்பான தகவல்கள் எமது பாலி நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புங்குடுதீவில் 1000 தேரர்கள் இருந்ததால் அவர்களை பராமரிப்பதற்கான மக்களும் இருந்திருக்க வேண்டும். அதனால் யாழ்ப்பாணத்தில் பௌத்த சிங்கள மக்கள் வாழ்ந்ததற்கான நிறைய ஆதாரங்களை எனக்கு சொல்ல முடியும். எந்த சாட்சியங்களை கொண்டு
சிங்கள பௌத்தர்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லை என தெரிவித்திருந்தார்கள் என தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நைனாதீவு விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திஸ்ஸ யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தையிட்டி விகாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்தோடு அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விகாராதிபதி கேட்டறிந்து கொண்டுள்ளார். மேலும் விகாராதிபதி தமது பக்க நிலைப்பாடுகளையும் அரசாங்க அதிபரிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 4.6 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியுடைய தங்க நகைகள் மற்றும் தங்க பொருட்களை கடத்த முயன்ற தனியார் விமான நிறுவன பணியாளர் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் தங்க பொருட்களை தனது பயணப்பையில் மறைத்து வைத்து விமான நிறுவன பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பிரத்யேக வெளியேறும் வாயில் வழியாக வெளியேற முயன்றுள்ளார். இதன்போது சுங்க அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் அவரிடமிருந்து கடத்தல் தங்கம் மீட்கப்பட்டுள்ளது. இதன் சந்தை பெறுமதி சுமார் 4.6 கோடி ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. பூநகரி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சூரிய மின்சக்தி திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் சம்பந்தப்பட்டுள்ளார் என சிவில் புலனாய்வு முன்னணி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது. இது தொடர்பில் சிவில் புலனாய்வு முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய மகாவத்த தெரிவித்துள்ளதாவது: 2024 ஆண்டு ரணில் அரசாங்கத்தின் போது இந்த திட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் செப்டம்பர் 18 அவசரமாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சன்பவர் என்ற நிறுவனத்திற்கு இந்த திட்டத்தை வழங்குவதில் ஸ்ரீதரன் எம்பி இடைத்தரகராகவும் செயற்பட்டதாக குறித்த நிறுவனம் அதன் ஊழியர் சேமலாப நிதியை செலுத்தாததால் மாதத்திற்கு 5 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிறுவனமாகும். அதன் பின்னர் யுனைடெட் சோலார் பவர் என்ற நிறுவனத்தை நிறுவி காலாவதியான சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான ஒப்பந்தங்களை புதிய நிறுவனத்தின் மூலம் செயற்படுத்தப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஆனால் சன்பவர் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவே குறித்த நிறுவனத்தின் இயக்குநர்களாக செயற்பட்டுள்ளனர். இந்த சூரிய மின்சக்தி திட்டத்திற்காக கிளிநொச்சி பிரதேசத்தில் 70 மில்லியன் ரூபாவில் 1200 ஏக்கர் காணிகள் பெறப்பட்டுள்ளது. இந்த காணியின் உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கான திட்டம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக 40 மில்லியன் ரூபாய் அவரின் தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதுடன் 30 மில்லியன் ரூபாய் அவரின் மகன் ஸ்ரீதரன் சாரங்கனின் தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் சிவில் புலனாய்வு முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் விசாரணைகளை நடத்த கோரியே மேற்படி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் முழுமையான விவரங்களை அர்ச்சுனா எம்பி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நாங்களே முறைப்பாடு செய்துள்ளோம் எனவும் சிவில் புலனாய்வு முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய மகாவத்த தெரிவித்துள்ளார். உணவட்டுன கடற்கரை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு அருகில் ஆஸ்திரேலிய ஊடகவியலாளர் ஒருவரிடமிருந்து பையை திருடிய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இளம்பெண் ஊடகவியலாளரான இவர் தனியாக இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளார். இந்நிலையில் இவரிடமிருந்து ஐபோன் ஒன்றும் வெளிநாட்டு பணம் மற்றும் வங்கி அட்டைகள் அடங்கிய பையொன்றும் திருடப்பட்டுள்ளது. உடனடியாக உணவட்டுன சுற்றுலா போலீஸ் பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்றைய தினம் காலி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த வருடத்தின் முதல் 2 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் போது ஒப்பீட்டளவில் அதிகரிப்பு காணப்படுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் 2 நாட்களில் மாத்திரம் 581 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் உள்ளனர். கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையால் டெங்கு குடம்பிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலைமையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இருமல், சளி, காய்ச்சல், உடல்வலி, வாந்தி 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நாட்டு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் பணிப்புரைக்கமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இந்த வாரம் சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அனுமதிக்கு அமைய இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் சோமரத்ன ராஜபக்சவிடம் தகவல்களை பதிவு செய்யும் நோக்கில் இந்த சந்திப்புக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்
அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 1996 ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், மனித புதைகுழிகள் மற்றும் அவற்றிற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருந்தார். இந்நிலையில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை, செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணை கோரி சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் மேற்குறிப்பிடப்பட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெளிமடை சிறைச்சாலையில் வைத்து சோமரத்ன ராஜபக்ச தமது சட்டத்தரணி முன்னிலையில் சத்திய கடுதாசி வழங்கியிருந்தார். அந்த சத்திய கடுதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் 2 பிரதிகள் வோக்கட்டேக்கிடமும் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெளிகடை சிறைச்சாலைக்கு சென்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் சந்தித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 26 அல்லது 27ஆம் தேதி மீண்டும் அவரை சந்திப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் அனுமதி கோரியிருந்தனர். இருப்பினும் டிட்வா சூறாவளியை அடுத்து அச்சந்திப்புக்கான அனுமதி வழங்கல் தாமதமடைந்திருந்த நிலையில் மீண்டும் இந்த வார இறுதிக்குள் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கன்னியா வெண்ணூருற்று பகுதிக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு அங்குள்ள பிள்ளையார் கோவிலின் சிதைவுகளையும் பௌத்த விகாரையின் கட்டுமானங்கள் மற்றும் சிலையினையும் பார்வையிட்டுள்ளார். திருகோணமலை கன்னியா வெண்ணூருற்று பிள்ளையார் ஆலயம் இருந்த பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் அகழ்வு பணி மேற்கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த ஆலயத்தின் அறங்காவலருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். மேலும் குறித்த காணியில் விகாரை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதனை நிறுத்த கோரும் விண்ணப்பம் உள்ளிட்ட பல விண்ணப்பங்களையும் கோரி குறித்த காணியின் உரிமையாளர்களும் பிள்ளையார் ஆலயத்தின் அறங்காவலருமான கோகில ரமணி என்பவரால் திருகோணமலை மேல் நீதிமன்றில் 29/7/2019 அன்று வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் முன்னிலையாகி வாதாடியிருந்தார். குறித்த வழக்கானது குறித்த பகுதியில் இருந்து சற்று தொலைவில் வழங்கப்படுகின்ற 10 பேச்சஸ் காணியில் பிள்ளையார் கோவிலை கட்டி பிள்ளையார் சிலையை அமைக்கலாம் என்ற நிபந்தனை உள்ளடங்கலாக 6 நிபந்தனைகளுடன் 19/3/2021 அன்று இணக்கப்பாட்டிற்கு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கிழக்காக விருத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நாட்டின் வானிலையில் தொடர்ந்தும் தாக்கம் செலுத்தி வருவதாகவும் இதன் காரணமாக நாட்டின் வடக்கு, கிழக்கு, ஊவா மாகாணங்களில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்று முதல் எதிர்வரும் நாட்களுக்கு தொடர்ந்தும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.